சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள பற்றி பேச போகிறோம். 2 விஷயமே வேட்டையன் திரைப்படத்தை பற்றி தான். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட பயங்கரமான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அதை வந்து அஃபிஷியலாக அனிருத்தும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை பற்றி செம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க. வேட்டையன் இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து இன்டர்நெட்டில் வந்து செம்மையா தீயா வந்து பரவியது. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி தான் வந்து கங்குவா திரைப்படம் வந்து வெளியாக போகிறது. கண்டிப்பாக வந்து இந்த 2 திரைப்படம் மோதிக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்தது. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா கங்குவா திரைப்படம் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட மோத வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ வேட்டையன் திரைப்படம் மட்டும்தான் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி சோலோ ரிலீஸாக வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இப்போ அதனால் வந்து லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுக்கு முன்பு வந்து லைக்கா நிறுவனம் ரிலீஸ் பண்ண 4 திரைப்படங்களும் வந்து கம்ப்ளீட்டான ஃப்ளாப்பான திரைப்படங்கள். அதுலேயும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட லால் சலாம் திரைப்படமும் அடங்கும். அதைத் தொடர்ந்து சந்திரமுகியும் ஃப்ளாப்பான திரைப்படம், இந்தியன் 2வும் ஃப்ளாப்பான திரைப்படம், பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 இது ரெண்டுமே ஆவரேஜாக போனாலுமே வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து பெருசாக கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வேட்டையன் திரைப்படத்தை ஒரு பெரிய ஹிட் திரைப்படமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்காம். ஸோ தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாமல் ஹிந்திலையும் வந்து இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்க வேண்டும். அதனால் வந்து ப்ரொமோஷன் வந்து பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். கரெக்டாக வந்து இன்னும் வந்து ஒரு 30லேருந்து 35 டேஸ் வந்து படம் ரிலீஸ் ஆக வந்து இருக்கிறது. இந்த நாட்களுக்குள்ள வந்து ப்ரொமோஷன் பிளான் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ அதனால் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அனிருத் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து படக்குள்ள வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்பயுமே வந்து லைக்கா நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாது, டேரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து லைக்கா நிறுவனம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் சிங்கிளை எங்கள் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை நாங்கள் சொல்லும் போது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் லைக்கா நிறுவனத்துக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ லைக்கா நிறுவனம் ஓகே பண்ணி இப்போ வந்து இந்த வீக்கெண்ட் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக செலிப்ரேஷன் சாங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சாங்கை தான் வந்து அஃபிஷியலாக இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. நாம் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாட போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் வந்து அனிருத் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து பேட்ட திரைப்படத்தில் தளபதி அவர்களோட ஒரு பயங்கரமான டயலாக்கோட வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஆரம்பிக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக வந்து இருந்தது. ஒரு பெரிய ப்ரொமோஷனாக வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துலேயும் வந்து ஒரு ஓப்பனிங் டயலாக்கோட வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்காங்களா. அதுக்காக தான் வந்து சமீபத்தில் வந்து அனிருத் அவர்களோட ஸ்டூடியோவுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. இதைத் தொடர்ந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றியும் சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நடக்க போகிறது. நிறைய சீஃப் கெஸ்ட் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து வேட்டையன் திரைப்படத்தோட வந்து பயங்கரமான இசை வெளியீட்டு விழாவை லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தம் வந்து 5 பாடல்கள் இருப்பதால் 5 பாடலையும் வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து அனிருத் அவர்கள் பண்ண போகிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு பல பேர் வந்து சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போகிறாங்களாம். அதில் ஒன்று தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள். ஸோ லைக்கா நிறுவனத்தோட அடுத்த திரைப்படமான இந்தியன் 3 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. அந்த திரைப்படத்தோட ஹீரோ கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இன்வைட் பண்ணும்போது வந்து அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக வந்து கமல்ஹாசன் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ யார் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஓப்பனிங் டயலாக்கோட வரப்போகிற வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சினிமா சம்மந்தமான நியூஸ் தெரிஞ்சுக்கிறா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். 2 விஷயமே வேட்டையன் திரைப்படத்தை பற்றி தான். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட பயங்கரமான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அதை வந்து அஃபிஷியலாக அனிருத்தும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை பற்றி செம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப்
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க. வேட்டையன் இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து இன்டர்நெட்டில் வந்து செம்மையாக தீயாக வந்து பரவியது. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி தான் வந்து கங்குவா திரைப்படம் வந்து வெளியாக போகிறது. கண்டிப்பாக வந்து இந்த 2 திரைப்படம் மோதிக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்தது. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா கங்குவா திரைப்படம் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட மோத வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ வேட்டையன் திரைப்படம் மட்டும்தான் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி சோலோ ரிலீஸாக வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இப்போ அதனால் வந்து லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுக்கு முன்பு வந்து லைக்கா நிறுவனம் ரிலீஸ் பண்ண 4 திரைப்படங்களும் வந்து கம்ப்ளீட்டான ஃப்ளாப்பான திரைப்படங்கள். அதுலேயும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட லால் சலாம் திரைப்படமும் அடங்கும். அதைத் தொடர்ந்து சந்திரமுகியும் ஃப்ளாப்பான திரைப்படம், இந்தியன் 2வும் ஃப்ளாப்பான திரைப்படம், பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 இது ரெண்டுமே ஆவரேஜாக போனாலுமே வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து பெருசாக கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வேட்டையன் திரைப்படத்தை ஒரு பெரிய ஹிட் திரைப்படமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்காம். ஸோ தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாமல் ஹிந்திலையும் வந்து இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்க வேண்டும். அதனால் வந்து ப்ரொமோஷன் வந்து பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். கரெக்டாக வந்து இன்னும் வந்து ஒரு 30லேருந்து 35 டேஸ் வந்து படம் ரிலீஸ் ஆக வந்து இருக்கிறது. இந்த நாட்களுக்குள்ளே வந்து ப்ரொமோஷன் பிளான் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ அதனால் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அனிருத் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து படக்குள்ள வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்பயுமே வந்து லைக்கா நிறுவனம் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாது, டேரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து லைக்கா நிறுவனம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு சிங்கிளை எங்கள் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை நாங்கள் சொல்லும் போது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் லைக்கா நிறுவனத்துக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ லைக்கா நிறுவனம் ஓகே பண்ணி இப்போ வந்து இந்த வீக்கெண்ட் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக செலிப்ரேஷன் சாங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சாங்கை தான் வந்து அஃபிஷியலாக இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. நாம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாட போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் வந்து அனிருத் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து பேட்ட திரைப்படத்தில் தளபதி அவர்களோட ஒரு பயங்கரமான டயலாக்கோட வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஆரம்பிக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக வந்து இருந்தது. ஒரு பெரிய ப்ரொமோஷனாக வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துலேயும் வந்து ஒரு ஓப்பனிங் டயலாக்கோட வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்காங்களாம். அதுக்காக தான் வந்து சமீபத்தில் வந்து அனிருத் அவர்களோட ஸ்டூடியோவுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. இதைத் தொடர்ந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றியும் சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நடக்க போகிறது. நிறைய சீஃப் கெஸ்ட் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து வேட்டையன் திரைப்படத்தோட வந்து பயங்கரமான இசை வெளியீட்டு விழாவை லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தம் வந்து 5 பாடல்கள் இருப்பதால் 5 பாடலையும் வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து அனிருத் அவர்கள் பண்ண போகிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு பல பேர் வந்து சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போகிறாங்களா. அதில் ஒன்று தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள். ஸோ லைக்கா நிறுவனத்தோட அடுத்த திரைப்படமான இந்தியன் 3 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. அந்த திரைப்படத்தோட ஹீரோ கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இன்வைட் பண்ணும்போது வந்து அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக வந்து கமல்ஹாசன் வருவாங்களா மாட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ யார் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஓப்பனிங் டயலாக்கோட வரப்போகிற வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சினிமா சம்மந்தமான நியூஸ் தெரிஞ்சுக்கிறா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்